ஜெரால்ட் இருக்கார் பாத்தீங்களா, அவரும் சவுக்கு சங்கர் அவர்களும் பேசிய உரையாடல் தான் வந்து சர்ச்சைக்குரியதான் மாறுச்சு. அப்ப இவர் கேட்ட கேள்விகளினால் சவுக்கு சங்கர் அப்படி பேச முற்பட்டாரா அல்லது சவுக்கு சங்கர் தன்னிச்சையாக பேசினாரா அப்படிங்கறத வந்து அந்த வீடியோ வந்து போட்டு பல முறை வந்து சட்ட வல்லுநரால் பார்க்கப்படும். சவுக்கு சங்கர் சொன்ன சவுக்கடி இவர்கள் எல்லாரும் மேலயுமே பாயணும். பொது இடத்துல வந்து ஒருத்தர் இன்னொரு படத்துல சொன்னாரு, இவர் சாதாரண ஆளு, இவரெல்லாம் நாங்க மந்திரி ஆக்கியிருக்கோம். இப்ப நீங்க பெயர் குறிப்பிட்ட ஆட்கள் எல்லாம் அவர் பேட்டி எடுக்கிற பொழுது அவர்கள் சற்று எல்லை மீறுவதை நான் கண்டிருக்கிறேன். அப்ப கண்ணூர் முதல்ல இவர் ரொம்ப கேர்ஃபுல்லா, சார் இது நீங்க தான் அப்படி பதிவு பண்ணீங்க, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு மாதேஷ் திருப்பி சொல்லுவாரு. அதுல நான் மாதேஷ் ரொம்ப ரசிச்சிருக்கேன். சார் இது வந்து வரம்புக்கு மீறிய வார்த்தைகளா இருக்கு, இதுக்கு நீங்க தான் பொறுப்பு. பதில் இந்த இடியட்ஸ்க்கு எல்லாம் என்ன பதில் அப்படின்னா, 1950 அவன் வந்து என்ன கிளைம் பண்றான், அன்கிளைம்டாவே போயிடுவான். சில பேர் அன்கிளைம்டா போனது அரசாங்கத்துக்கு பணம் வருமானம் வந்துடும், இல்ல கிளைம் பண்றவனுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். அறிக்கை விட்டுருக்காரு, கஞ்சா குடிப்பதனாலதான் சமூகம் பெரு சீரழிவுக்கு உட்படுது, இதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு அரசு கடுமையான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் சொல்லியிருக்காரு. உயர் நீதிமன்றம். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை மாநகரத்தினுடைய முன்னாள் அசிஸ்டன்ட் கமிஷனர் மற்றும் முதல்வரிடம் தங்க பதக்கங்களை வென்ற மரியாதைக்குரிய உயர் திரு ராஜேந்திர ராஜா ஐயா தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். அதே போல சார், சவுக் சங்கருடைய அந்த விவகாரத்துல அதை பேட்டி எடுத்த நெறியாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போல கைது செய்யப்பட்டு அவர் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட பொழுது சென்னையில் திருச்சி காவல்துறை தான் அவரை கைது செய்தது. அப்போ அழைத்து வந்து ஜீப்ல ஏற்றும் போது கூட அவரும் ஒரு வார்த்தையை சொன்னாரு, என்னுடைய நிலைமை தான் உங்களுக்கும் வரும் நாளைக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. ஸோ ஃபெலிக்ஸனோட கைது எப்படி பாக்குறீங்க? அது வந்து சட்டத்துக்கு இடம் கொடுக்குதா அவரோட கைது? இல்ல, ஒரு உரையாடல் நடக்கிறப்ப இது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய சாப்டர் இது. அதாவது ஊடகவியலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா அமையக்கூடிய ஒரு இடத்துலதான் அவங்க டிராவல் பண்றாங்கன்னு நான் கருதுறேன். எதிர்கால ஊடகங்கள் வந்து நிதானமாகவும் ஒரு 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 வரப்பு கட்டப்பட்ட வாய்க்கால் எப்படி நீர் பாய்ச்சப்படுமோ அந்த வரம்புக்குள் செல்லணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டியா அமையும் நான் கருதுறேன். இப்ப ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இருக்கார் பாத்தீங்களா, அவரும் சவுக்கு சங்கர் அவர்களும் பேசிய உரையாடல் தான் வந்து சர்ச்சைக்குரியதான் மாறுச்சு. அப்ப இவர் கேட்ட கேள்விகளினால் சவுக்கு சங்கர் அப்படி பேச முற்பட்டாரா அல்லது சவுக்கு சங்கர் தன்னிச்சையாக பேசினாரா அப்படிங்கறத வந்து அந்த வீடியோ வந்து போட்டு பல முறை வந்து சட்ட வல்லுநரால் பார்க்கப்படும். அப்படி பார்க்கப்பட்ட போது ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் கேட்ட கேள்விகளின் அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் அவ்வாறு வந்து அவரு கருத்துக்களை அவர் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அப்படிங்கறதுல அவரையும் வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் ஃபேக்ட் அப்படின்னா மெட்டீரியல் இதுதான் ஊடகம் தான், கேமரா, அது சிடி அல்லது பென் டிரைவ், அதுதான் வந்து மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கு. இது ஊடகத்துல இருக்க படிக்கிறது இந்த வெளிச்சத்துல நம்ம இருந்து பேசுறோம், நம்ம வார்த்தைக்கு நம்ம தான். இப்போ ஆதன் டிவில மாதேஷ் கூட அடிக்கிறது, சார் இந்த வார்த்தை நான் சொல்லல, நீங்க தான் அதுக்கு பொறுப்புன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா மாதேஷ் அடிக்கடி சொல்லுவாங்க. நான் பாத்துறேன், சார் நீங்க கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரியான இப்ப நீங்க பெயர் குறிப்பிட்ட ஆட்கள் எல்லாம் அவர் பேட்டி எடுக்கிற பொழுது அவர்கள் சற்று எல்லை மீறுவதை நான் கண்டிருக்கிறேன். அப்ப கண்ணூர் முதல்ல இவர் ரொம்ப கேர்ஃபுல்லா, சார் இது நீங்க தான் அப்படி பதிவு பண்ணீங்க, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு மாதேஷ் திருப்பி சொல்லுவாரு. அதுல நான் மாதேஷ் ரொம்ப ரசிச்சிருக்கேன். சார் இது வந்து வரம்புக்கு மீறிய வார்த்தைகளா இருக்கு, இதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து டிராவல் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல சார், இப்போ அதே சவுக்கு சங்கர் அவர்கள் பல ஊடகங்களையும் பேட்டிகளை கொடுத்திருக்காரு. குறிப்பா நீங்க ஒரு நெறியாளர் குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த நெறியாளரிடமே அவர் வந்து பல முறையை வந்து அவர் அரசுக்கு எதிராக, அரசு நிர்வாகங்களுக்கு எதிராக கட்சி ரீதியா பல விமர்சனங்கள் வந்து முன் வச்சிருக்காரு, அலிகேஷன் முன் வச்சிருக்காரு. ஒரு வேளை இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் பேசிய ஒரு கருத்து சமூக மத்தியிலே ஏதாவது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையிலோ அல்ல ஒரு அவதூறு பரப்பியதாகவோ
கைது செய்ய அதுல ஒரு வழக்கு போடுறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த நெறியாளர் மீதும் வழக்கு போடப்படுமா? அவரும் ஆமோதிக்கும் வகையில அவரும் ஆமாஞ்சாமி போட்டார்னா அவரையும் கைது செய்ய முற்படுமாங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. மேலும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ அவருடைய வீடுகள்லயும் இன்று வந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ப்ராசஸ் தான் எப்படி? இல்ல, ஒரு வழக்கு வந்து சிறிய வழக்காக பதிவு செய்து அந்த வழக்கினுடைய எண்ணிக்கை ஒரு எஃப்ஐஆர்ல இருந்து 10 எஃப்ஐஆர் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ காவல்துறை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஸ்டாண்ட்ல என்னென்னலாம் ப்ரூவ் பண்ண முடியுமோ அதுக்கு ஆதாரங்கள், இதே போல ஏற்கனவே வந்து பேசியிருந்த சிடி இருக்கிறதா, அடிஷனலா இதே பேசுவதே வழக்கமாக கொண்டவர்களா அப்படிங்கறத வந்து நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையில இருக்கு. அவங்க வந்து எவிடன்ஸை தேடி சாட்சிகள் அடிப்படையில் தான் ஒருத்தர் குற்றவாளி ஆக முடியும். இல்லைங்க, ஒரு வழக்கு பதிவு செஞ்சுட்டா அதுக்கான தரவுகள் அத்தனையும் சேகரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்கு இருக்கு. அவங்களுடைய டிராவலை நம்ம தடுக்க முடியாது. நம்ம கிட்ட வந்து அதுக்கு அப்படியெல்லாம் வந்து எவிடன்ஸ் இல்ல, நாங்க இதுக்கு முன்னாடி இப்படி பேசுறது இல்ல, தொடர்ந்து நாங்க சட்டவிரோதமா நாங்க நடந்துக்கல அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஒரு வீடுகள்லயே சோதனைக்கு முற்பட்டிருக்காங்க இல்லையா? இது வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. இப்ப கைது செஞ்சீங்க சரி, இப்ப வீடுகள்லயும் வந்து ரெய்டு விட்டுட்டு அதுல ஏதாவது ஆவணங்கள் கிடைக்குமான்ற அளவுக்கு நம்ம போகும்பொழுது இதுல எதுவும் அரசியல் நோக்கம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது தொடர்ச்சியா. அதாவது அரசியல் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அரசியல் வந்து அனைவருக்கும் பொதுவானது. கான்ஸ்டியூஷன்ல யாருக்கெல்லாம் வந்து ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு இது மூன்றும் கொடுக்கப்பட்டதுன்னா ஈக்குவல் ரைட்ஸ். நானும் நீங்களும் ஒரே மந்திரிக்கு ஒரே குடிமகன், ஒரே ஓட்டுக்கு ஒரு உரிமை தான். இது வந்து அரசியல்வாதிகள் ஆயிட்டு ஆளுங்கட்சி ஆகிற மாதிரி பொழுது தன்னை வந்து பொதுமக்களை விட சற்று உயரமானவர் அப்படின்னு கருதி கொண்டு நீங்க ஒரு மந்திரி ஒருத்தர் பேசுறாரு, நீங்களாம் ஓசி பயணம் தானேன்னு பேசுறாரு. அது எவ்வளவு ஊடகங்கள்ல வந்து பேசு பொருளா மாறுச்சு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சாதி சொல்லி இந்த சாதிக்காரங்களெல்லாம் நாங்க சேர் போட்டு உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சிலர் வந்து பொது ஊடகங்கள்ல பேசுறாங்க. உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியானதே நாங்க போட்ட பிச்சை எல்லாம் பேசுறாங்க. இப்படி எல்லாம் பேசுற பொது வழியில பேசுறவங்க அத்தனை பேருக்கு இது நான் என்னுடைய பாணியில் சொல்ல போனா இதுதான் அவங்களுக்கு எல்லாம் சவுக்கடி. சவுக்கு சங்கர் சொன்ன சவுக்கடி எல்லாரு மேலயுமே பாயணும். பொது இடத்துல வந்து இன்னொரு ஒருத்தர் சொன்னாரு, இவரு சாதாரண ஆளு, இவரெல்லாம் நாங்க மந்திரி ஆக்கியிருக்கோம், இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்க மந்திரி ஆக்கியிருக்கோம். தலைவர் கூட சொன்னாரு, நீ வந்து இசை ஞானியா இருக்க, நீ வந்து பணம் சம்பாதிச்சனா நீ உயர் சாதி ஆகிருவியா அப்படின்ற மாதிரி கூட அப்படிலாம் பேசுறாங்க. ஏங்க சட்டம் இந்த இடியட்ஸ்க்கெல்லாம் என்ன பதில்? இந்த இடியட்ஸ்க்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னா, 1950 ஜனவரி 26 இருந்து இந்திய நாட்டுல பிறக்கிற அத்தனை பேருமே சம ஒரு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. என்னங்க, இந்த புத்தகத்தை அவர்கள் எல்லாம் பார்த்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான். இந்த புத்தகத்தை எல்லாரும் ஒரு புக்கு வாங்கி இந்த புக்கை படிக்காதவங்கலாம் மந்திரி ஆயிட்டான். அதனால வந்த விளைவுகள் தான். என்னங்க, இந்த புக்ல என்ன போட்டிருக்கு, இதுல 395 செக்ஷன் போட்டிருக்கு. இந்த 395 செக்ஷன் அத்தனை பேருக்கு பொதுவானது. சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அப்படிங்கறதா பிரியாம்பிளே. இதுல வந்து நாங்க போட்ட பிச்சை, நீங்க போய் இவர் ஜமீன்தாரா இருக்கிறப்ப ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட்டு விட்டது, ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்போ குறிப்பா சொல்ல போனா பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏமாத்துறாங்க. யாரும் இப்ப இவ்வளவு குற்றங்கள் சமூகத்தில் நடக்குது பாத்தீங்களா? இந்த சட்டத்துல இவ்வளவு குற்றங்கள் நடக்கிறதுக்கு வேலையில்லா திண்டாட்டம் தான் அடிப்படை காரணமா இருக்குது. 21 வயசு பையன் போறான், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறான், கஞ்சா குடிச்சிட்டு ஊர்ல சுத்திட்டு இருக்கான். இது காரணம் அவனுக்கு வேலைக்கு போயிருந்தா அவன் வெட்ட போவான. வேலை வாய்ப்புங்கிறது வந்து மிகப்பெரிய அத்தியாவசியமான தேவை. அவனோட வாழ்வாதாரத்தை உயர்த்திட்டா அவன் கண்டிப்பா காலையில அவன் பொறுப்பு 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகணும்னு 11:30 மணிக்கு கஞ்சா குடிச்சு ஓட வெர்டிபிள். இப்ப இவரு திரு ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பேப்பர்ல அறிக்கை விட்டிருக்காரு, கஞ்சா குடிப்பதனாலதான் சமூகம் பெரு சீரழிவுக்கு உட்படுது, இதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு அரசு கடுமையான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் சொல்லியிருக்காரு. உயர் நீதிமன்றம், மதுரை நீதி அரசு சொல்றாரு. இப்ப நீதி அரசர்கிட்ட நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க
இப்ப இவங்கள பெலிக்ஸ் ஹெரால்டு பேசுறதுக்கே நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க. நீதியரசரே வந்து சொல்லுங்க, காவலர்களுடைய அந்த நாலேஜ் இல்லாம அந்த உட்பட்ட பகுதிகளில் வந்து புழங்கமே இருக்காது நீதியரசர் சொல்றாரு. எனக்கு வந்து நெஞ்சு பாதிக்கப்பட்டுச்சு முந்தான. இல்ல நீதியரசர் சொன்ன வார்த்தைகள் அந்த உண்மைத்தன்மை இருக்கு, நீங்க உணர்றீங்களா? இல்ல நீதியரசர் சொன்ன வார்த்தைகள் என் மனதை காவல்துறையை சேர்ந்த ஆபீசரா உங்களுக்கு மனசு வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. காவல்துறைய நாலேஜ்ல இருந்து கஞ்சா கண்டிப்பா விற்காது. என்ன நான் அதை டிஃபெண்ட் பண்றேன். காவல்துறையுடைய நாலேஜ் இல்லாம விக்குமான்னு சொன்னா தயவு செஞ்சு அது எனக்கு வருத்தம் தெரிவிக்குது. நாலேஜுக்கு தெரிஞ்சு ஒரு காவலர் அனுமதிக்கிறாருன்னா அது தவறு, அது அஃபென்ஸ். அப்ப என்ன செய்யலாம்னா அந்த விஷ கிருமிகளை தான் சொல்றாரு அவர். எப்படி சொல்றதுக்கு பதிலா இது சொன்னாரு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா அவர் வந்து காவல்துறையில இருக்கிறவர்களே சில பேரு ரகசியமா இவர்களுடன் தொடர்பு வச்சிருக்கனாலதான் இவன் நடக்குது. அப்படி சொல்லிருக்கணும். காவல்துறையில் இருக்கிற சிலர், இப்ப காவல்துறை விஓ கைது செய்யப்பட்டிருக்க, கஞ்சா கடத்தி கைது பண்ணிருக்காரு, காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்னங்க இப்ப சிறை காவலர்கள் சில பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் போதைப் பொருளை கொண்டு போய் கொடுத்து, அதாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு, சிறு சிறு ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு என்னங்க அவர்கள் போய் வந்து இது போன்ற குற்றவாளிகளோடு துணை போய் விடுகிறார்கள் அப்படிங்கிறத ஒழிய. ஆனா அதுக்காக காவல்துறை இயந்திரமே இப்படித்தான் செயல்படுது அப்படின்னு சொல்றத நான் நீங்க ராமதாஸ் ஐயாவை குறிப்பிட்டிருந்தீங்க. அது தொடர்ந்து நேற்றைய தினம் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து விரிவான அறிக்கையை தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிவு செஞ்சிருந்தாரு. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியை சார்ந்த பால்சா என்பவர் 2013-19 ஆகிய அந்த ஆண்டுகள்ல வந்து கையும் களவுமா வந்து கஞ்சா வைத்திருந்ததாக அவர் வந்து கைது செய்யப்படுறாரு. பாசல் என்பவர் அது வந்து போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி போதைப் பொருள் கடத்தல் சிறப்பு நீதிமன்றம் அவரை வந்து விடுதலை செய்யுது. இதை வந்து அரசனுடைய, அதாவது இந்த காவல்துறையுடைய மெத்தன போக்குதான் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் வந்து பகிரங்கமா வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. குறிப்பா சார்ஜ் ஷீட், இந்த போதைப் பொருள் விவகாரத்துல சார்ஜ் ஷீட் 6 மாதங்கள்ல போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட விதியை வந்து அவர் மேற்கோள் காட்டுறாரு. ஆனா முதல் வழக்குகளை வந்து கிட்டத்தட்ட அந்த ரூலையே பிரேக் பண்றாங்க. பல ஒரு வருடம் கழிச்சுதான் வந்து அந்த சார்ஜ் ஷீட்டே வந்து தாமதப்படுத்ததாகவும், மேலும் இன்னொரு அந்த 2019 விவகாரத்துல வந்து 9 மாதங்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அவர் மேற்கோள் காட்டியிருக்காரு. இதெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு தேதியில பாத்தீங்கன்னா தினமலர் செய்தியில அற்புதமான ஒரு செய்தி வந்திருக்குது. இந்த NDPS கோர்ட்ல வந்து 4 பேருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை. அவர் வந்து ஆந்திராவில இருந்து ஒரு கஞ்சா பார்சல், குறிப்பா 33 கிலோ கஞ்சா பார்சல் கொண்டு வந்து அங்க ரெட் ஹில்ஸ் பக்கத்துல இருக்கிற அந்த செக் போஸ்ட் பக்கத்துல ஒரு கார்ல இருந்து இன்னொரு காருக்கு வந்து 33 கிலோ கஞ்சாவை மாற்றிக்கிற பொழுது ஆந்திராவை சேர்ந்த சிலரும் மதுரையை சேர்ந்த சிலரும் என்னங்க தேனியை சேர்ந்தவர்களும் ஆந்திராவில இருந்து கொண்டு வந்து தேனி கொடுக்குறாங்க. தேனியில இருக்கிற சரக்குகள் வந்து இங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுங்கிறத கையும் களவுமா பிடிச்சு, இது வந்து இப்ப இன்னைக்கு நடந்த தீர்ப்பு 12 ஆண்டுகள் வந்து இவங்களுக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது திருப்தி அளித்திருந்தாலும் வழக்கு 2019 பதிவு பண்ணப்பட்டது. 19 பதிவு பண்ண வழக்கு 19, 20, 21, 22, 23, 24 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒருத்தர் 33 கிலோ கஞ்சா வச்சிருந்தா, கற்றிருந்த நீதிபதிகள், காவல்துறை சேர்ந்தவர்கள், வழக்குரைஞர்கள் அத்தனை பேருக்குமே கவனம் கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒருத்தன் கஞ்சா 33 கிலோ கடத்திட்டு வந்தானா அவனுக்கு 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து தண்டனை வழங்கப்படுமா? யாரெல்லாம் வந்து இதை துரிதப்படுத்தணும்? அன்புமணி ராமதாஸ் சிஸ்டத்தை கேள்விக்குள்ளாக்குறாங்க பலரும். இதுல குறுக்கிடுறத மன்னிக்கணும். இன்னொரு விஷயமும் அதுல வந்து சொல்லப்படுது. காவல்துறை வந்து இதுல மெத்தன போக்கு கடைபிடிச்சிருக்கு. குறிப்பா அந்த பறிமுதல் செய்யப்பட்ட அந்த கஞ்சாக்கள் எல்லாம் கடந்த 2013 செய்யப்பட்ட கஞ்சா வந்து 2015 வெள்ளத்துல வந்து அதை அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்ற ஒரு சாக்கு சொல்லியிருக்காங்க. மேலும் இன்னொரு விவகாரத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவல்துறை அந்த ஆபீஸ் வந்து ஷிஃப்ட் ஆனதுனால அதுல வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது நீதியரசர் சொன்னதுல ஒரு உண்மைத்தன்மை இருப்பது போலதானே தெரிகிறது. அதாவதுங்க இந்த NDPS பொறுத்தவரை அந்த கஞ்சாவை 5 வருடத்திற்கு வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது கைப்பற்றப்பட்ட சாராயத்தை இது வழக்கு முடிகிற வரைக்கும் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு வந்து அழித்தல் சான்று ஒன்று இருக்கு. அதாவது ஒரு
நீதிமன்றத்தின் முன்பு கொண்டு போய் ஆஜர்படுத்தின பிறகு 30 பாட்டில் சாராயம் கடத்தப்பட்டு வைங்களேன். அந்த 30 பாட்டில் சாராயத்தை நீதி அரசு முன்பு ஆஜர்படுத்திட்டு அதை போட்டோ எடுத்துட்டு அந்த லெபரட்டரியில டெஸ்ட் பண்ணி அந்த சான்றும் பெற்ற பிறகு அழித்தல் சான்று இருக்கு. அதை வந்து நீதிமன்றத்தினுடைய ஆணை பெற்று அதை அழிச்சிடலாம். அந்த அழித்தல் சான்று மட்டும் வைத்தாவே வழக்குக்கு போதுமானது. இதெல்லாம் முறையான ஆவணம் தேவை, முறையான ஆவணங்கள் தேவை. இப்போ இந்த வழக்குல அந்த அந்த கஞ்சாக்கள் வெள்ளம் வருகிற போது அடுத்து சென்றால் கவலை கிடையாது. இது கஞ்சா தான் அப்படிங்கறத லெபரேட்டரியில கொடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணிருக்கணும். இது 5 கிலோ கஞ்சா இருந்ததுங்கிறத மகஜரை காமிச்சிட்டு அதை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டு இதை அழிச்சதுக்கான சான்று வழங்குகள் என்று சொல்லி அந்த நீதிமன்றத்துடைய கைட்லைன்ஸ் படி அது கஞ்சாவை வந்து அப்போ வந்து ஒரு 5000 கிலோ கஞ்சா பிடிச்சாங்கன்னு வைங்களேன். 45 மூட்டை கஞ்சா இருக்கு. அதை வந்து 45 மூட்டையை 7 வருஷத்துக்கு அங்கேயும் இங்கேயும் சூக்கி காவல் நிலையத்தில் அடுக்கி வைக்க முடியுமா? சோ அவைகள் எல்லாம் அழிப்பதற்கென்று ஒரு சான்று வழங்குவதற்கு நீதிமன்றத்துல வழிவகைகள் இருக்கிறது. எனவே காவல்துறை சேர்ந்தவர்கள் கூட எதெல்லாம் வந்து அழித்தல் மலை இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு வழக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லயும் கூட புழல் காவல் நிலையத்துல அல்லது புழல் செக் போஸ்ட்ல மற்றபடி இந்த ஒவ்வொரு செக் போஸ்ட்ல பாத்தீங்களா காவல்துறையில எங்கெல்லாம் நேற்றுக்கு மணலிக்கு போயிருந்தேன். மணலியில போயிட்டு அந்த திரும்பி ஹார்பருக்கு திரும்புற ஜங்ஷன்ல ஒரு காவல்துறை செக் போஸ்ட் இருக்கு. அங்க 50-60 மோட்டார் சைக்கிள் குப்பை அடைஞ்சு கிடக்குது. சோ ஒரு வழக்குல வந்து தக்க முகாந்திரம் இல்லாமல் கொண்டு வரப்பட்ட வாகனங்கள் ஒரு குறிப்பிட்ட அதை புகைப்படம் எடுத்து அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வழங்கி மாஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த மோட்டார் சைக்கிளை வந்து கிளைம் பண்ணல அப்படின்னா அதையெல்லாம் வந்து மோட்டார் வாகன ஆய்வாளர் மூலமாக ஏலம் விட்டணும். இந்த ப்ரொசீஜர் வந்து கடைபிடிக்காதனால பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள வாகனங்கள் எல்லா காவல் நிலையத்திலும் தேங்கி கிடக்குது. இதுக்கான ப்ரொசீஜர் முழுமையா எனக்கு தெரியும். அதுக்கான ஃபைலும் என்கிட்ட இருக்கு. யாராவது வந்து என்கிட்ட கேட்டாலும் அதுக்கான நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். மாடல் ஃபைல் என்கிட்ட இருக்கு. இல்லைங்க ஒரு மோட்டார் சைக்கிள் கூட இன்னைக்கு 90 நாளைக்கு மேல காவல் நிலையத்துல வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லைங்க ஆனா மேக்சிமம் வந்து 3 மாதங்கள் அல்லது 6 மாதத்துக்கு மேல எந்தெந்த வெஹிக்கிள் இருக்குதோ அது பூராத்தையும் வந்து நாளைக்கே டைரக்டர் ஜெனரல் போலீஸ் அவர்களே நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வண்டி அத்தனையுமே லிஸ்ட் எடுக்க சொல்லி அன்கிளைம்டு வெஹிக்கிள் அத்தனையுமே வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்து அந்த வாகனங்கள் அத்தனையும் வந்து வேல்யூவேஷன் ரிப்போர்ட் மோட்டார் வாகனம் இப்ப வந்து எல்லாமே உங்க கையில இருக்காங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் போய் கொடுத்து இப்போ ஜாயிண்ட் கமிஷனர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒருத்தருக்காரு. அப்படி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து இருக்கிற எல்லா வந்து இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ற எல்லா வெஹிக்கிளுக்கும் வேல்யூவேஷன் சர்டிபிகேட் ஏலம் போட்டுருங்கன்னு சொல்லிட்டா ஏலத்தொகையை வந்து எடுத்து அரசுக்கு செலுத்திடலாம். அரசு கஜானாவும் இருக்கும். அவன் வந்து என்ன கிளைம் பண்ற அன்கிளைம்டாவே போயிடுவான். சில பேர் அன்கிளைம்டா போனது அரசாங்கத்துக்கு பணம் வருமானம் வந்துடும். இல்ல கிளைம் பண்றவனுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். ஓகே இப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இதெல்லாம் வந்து மெஷினரிஸ் வந்து சரியா இயக்கப்படவில்லை. இதெல்லாம் இயக்கணும். இது மாதிரி இப்ப நம்ம போட்ட விவாதங்கள்லாம் இந்த மாதிரி ப்ரொடக்டிவா வந்து செய்திகளை வந்து உரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பதா இருந்துச்சுன்னு வைங்களேன். எதிர்கால இதெல்லாம் செயல்படாம ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிக்குது இல்லையா? அதுல என்ன குளறுபடி நீங்க என்ன குளறுபடினா சூப்பர்வைசிங் ஆபிசர் சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறவர் வந்து இப்போ சிஸ்டம் பாத்தீங்கன்னா சிஸ்டம் அப்படியே நல்லதா இருக்கு. இப்போ ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் டிஜிபி அவங்கெல்லாம் வந்து பீரியாடிக்கெல்லாம் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். அவங்க கொடுக்குறாங்க, கூப்பிட்டு ஜாயின்ட் கமிஷனர் லெவல்ல மீட்டிங் போடுறாங்க. ஆனா ஜாயின்ட் கமிஷனர் லெவல்ல இருந்து டெப்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் விசிட் போறாங்க. விசிட் போகும்போது உன் காவல் நிலையத்துல அன்கிளைம்டு தேவையற்ற வெஹிக்கிள் பல 100 ஆண்டுகளா இங்க கிடக்குது, எத்தனை கிடக்குதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த மாஜிஸ்ட்ரேட் கொடுத்து ஒரு ஆர்டர் வாங்குங்க. ஆர்டர் வாங்கி உடனே தமிழ்நாடு கவர்மெண்டே செய்யலாம். ஜாயின்ட் கமிஷனர் டிரான்ஸ்போர்ட்டை கூப்பிட்டு ஏன் சார் இந்த மாதிரி வருவார். இப்போ வந்து இவங்க வந்து
சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா வந்து எப்பவுமே உயர் நீதிமன்ற நீதிபதிகளோட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜும் எஸ்பியும் வந்து ஜாயின்ட் மீட்டிங் நடத்துறாங்க, மாசம் நடத்துறாங்க. அந்த மீட்டிங்ல சார் எங்க மாவட்டத்துல வந்து ஒரு 40,000 வெஹிக்கிள், 40 காவல் நிலையத்துல ஒவ்வொரு காவல் நிலையத்துல 1000 வெஹிக்கிள் 800 வெஹிக்கிள் இருக்கு, ஒரு 25,000 வெஹிக்கிள் கிடக்குது, அதையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன், நீங்க அதை வந்து ஏலம் விடுவதற்கான நோட்டீஸ் எங்களுக்கு சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அந்த மாஜிஸ்ட்ரேட் அவைகளை ஏற்றுக்கொண்டு அன்கிளைம்டா இருக்குதுங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு வேல்யூவேஷன் அனுப்புவாரு. வேல்யூவேஷன் அனுப்பின அந்த அதை வந்து மோட்டார் வாகன ஆய்வுகள் வந்து அந்த வேல்யூக்கு அதை வந்து ஏலம் விட்டுட்டு அதை வந்து கருவூலத்துல கட்ட முடியும். பண்ணிட்டா இது அத்தனை வெஹிக்கிளும் வந்து அரசாங்கத்துக்கு வருமானமா மாறிடும். இல்லைங்க, தேவையற்ற அழிஞ்சே போகுது. இது ஒரு வருவாயா இருக்கும், இது ஒரு பெரிய வருவாயா இருக்கும், மிகப்பெரிய வருவாயா இருக்கும். அதை வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தலாமே. இது மாதிரியான ஓட்டைகள்லாம் வந்து மேற்கோள் காட்டியிருக்கீங்க. பல அரிய தகவல்களை வந்து எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி.